ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று கிடச்சிது. இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி பேட்டரி வீக்னால என்னென்னா சவுண்டு வருது. ஸோ ஸ்பீக்கர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸ்க்ரூ இருக்குது, ஸ்க்ரூ 3 ரிமூவ் பண்ணிக்கலாம். அடிஷனல் பேக் சைடில் 3 ஸ்க்ரூ இருந்துச்சு, ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸ்க்ரூ இருக்குது, ஓப்பன் பண்ணால் ஒரு சுவிட்சு, மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான 4 பட்டன் இருக்குது. இதை எடுத்து பார்ப்போம். ஆல்ரெடி பேட்ரி இல்லாதனால கேபிள் கொடுத்து ஒரு பழைய கேபிள் மொபைல் சார்ஜில் ரன் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். பேட்டரி இருந்தால் பேட்டரி கொடுக்கலாம். இதுக்கு தகுந்த பேட்டரி கிடைக்கல. ஸ்பீக்கர் தான் அன்றைக்கி கிடச்சது போட்டிருந்தேன். ஸ்பீக்கர் வேறு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸ்பீக்கரில் 2 வயர் டீசால்டர் பண்ணியாச்சு. இது டபுள் சைட் டேப்பு. நம்மக்கிட்ட வேறு ஸ்பீக்கர் இருக்குது அதிலேயே. இது உள்ளே போகணுமா பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இதை சால்டர் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் தேவையில்லை. நம்ம மாற்றி வச்சாலும் அது ஒர்க் ஆகும். இருந்தாலும் அவங்க சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாசிட்டிவ்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம ரெஸ்ட் வயர்னால் பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவில் கொடுத்துருவோம். இப்போ நெகட்டிவாக இருக்கணும், நெகட்டிவில் கொடுத்துருவோம். சால்டர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். The Bluetooth device is ready to pair. சவுண்ட் இப்போ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. உள்ளே போட்டாச்சு. இப்போ கவரை தூக்கி இதுக்குள்ளே மாட்டணும். பார்க்கலாம். The Bluetooth device is ready to pair. இப்போ கொஞ்சம் சவுண்ட் பலமாக இருக்குது. பாட்டு டெமோ ப்ளே பண்ணுற பாருங்க. சவுண்டாக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.